பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை வாழ்த்து வரவேற்கிறேன். சங்கீதம் 150 வாசித்து அதில் உள்ள சத்தியங்கள் அந்த வேலையில் தியானிப்போம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். முதலாவது காரியமாக 150 சங்கீதத்தில் முதல் காரியம், தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் துதிக்க வேண்டும். அப்புறமா அவருடைய வல்லமை விளங்குகிற ஆகாய விரிவை பார்த்து நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஆகாய விரிவு வெளிப்படுத்துகிறது. பறந்து விரிந்திருக்கிற பால்வெளி மண்டலங்கள், மேகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அநேக கோள்கள் எல்லாம் நம்ம காணப்படுகிறவைகள், காணப்படாத எல்லாம் அந்த வல்லமையான ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஆண்டவரை இசைகளை வாசித்து அவரை மகிமைப்படுத்தும்படி இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நடனத்தோடுன்னு சொல்லும்போது மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு நாம் அவரை துதிக்க வேண்டுமா? மனதுக்குள்ளே தேவனை துதிக்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு தரணும். அந்த சந்தோஷத்தோடு அவரை நடனத்தோடும் தம்புரோடும் துதித்து மகிமைப்படுத்தணும். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் முக்கியமாக ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது. முதலாவது ஒரு காரியம், தேவனை நம்ம துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லும்போது நாம் கூடி வருகிற சபையை குறிக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்முடைய உள்ளம் அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை நம்ம துதிக்கும் முன்பதாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஸ்தலத்தில் துதிங்கன்னு சொல்லும்போது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற சபைக்கு போய் கர்த்தரை நல்லா துதிக்கணும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய சபைகளுக்கு நம்ம சென்று தேவனை துதித்து ஆராதிக்க நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தரை ஆராதிக்க நம்ம வைத்திருக்கிற நாட்களில் கட்டாயம் சபையில் சென்று நம்ம ஆராதித்து அவரை உயர்த்த வேண்டும். அந்த பின்பகுதி சொல்லப்பட்டிருக்க, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வல்லமையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய செயல்களையும் பார்த்து நம்ம துதிக்கணும். வானத்தை பார்த்து அநேகர் சூரியனை, சந்திரனை அப்படிலாம் கூட வணங்குவதை பார்க்கும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் படைத்த அந்த கிரியைகளை பார்த்து இதை படைத்த தேவன் எவ்வளோ பெரியவர்னு சொல்லி என்ன பண்ணணுமா? நம்ம அவரை துதிக்கணும். கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்த வேண்டுமா? அடுத்த காரியமாக, எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் தம்பூரோடும் நடனத்தோடும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அப்போ ஆண்டவரை நாம் துதிக்கிறது ஏதோ கடமைக்காக இல்லை, அவரை நம்ம முழு உள்ளத்தோடும் சந்தோஷத்தோடும் அவரை பாடி கொண்டாடி மகிழ வேண்டுமா? நம்முடைய மியூசிக் உபகரணம்லாம் வைத்து தேவனை மகிழ்ச்சியோடு நம்ம துதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இறுதியாக அந்த வசனம் முடியுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. தேவன் படைத்த எல்லா சுவாசமுள்ள உயிரினங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று முடிவாக பார்க்குறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளோ குடும்பத்தில் யாராவது ஆண்டவரை துதிக்காமல் ஆராதிக்காமல் அவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பாங்கன்னா நம்ம அந்த சங்கீதத்தை சொல்லி தேவன் படைத்திருக்கிற நம்மளை ஆண்டவர் நம்ம துதிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்.
ஆண்டவரே துதிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரவராக இருக்கிறாரு. இந்த நாளில் கர்த்தரை துதிக்கிற துதியோடு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தகப்பனே, இந்த சங்கீதம் எங்களுக்கு அப்பா அம்மை துதிக்க வேண்டும் என்று நீர் எழுதி கொடுத்துருப்பாங்க. நன்றி. ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி துதித்து நம்முடைய சமூகத்தில் நாங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வசனம் எங்களை ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.